ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனிமேல் ஒரு அப்டேட்டை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக கொலாபரேஷன் பண்ணியிருக்கானுங்க. திடீர்னு அஃபிஷியலாக அப்டேட் விட்ருக்கானுங்க ஜுஜுட்சு கைசன் கூட. அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கொலாபரேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். அதாங்க இந்த சோலி மூவின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதோட வாய்ஸ் பேக் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே தரப்போகிறானுங்க. யாரை எடுக்கணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட அவதாரு, பேனர்ஸு அதெல்லாம் கொடுக்க போகிறானுங்க. இதையும் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே செப்டம்பர் ஷோடவுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து குளோவல் ஸ்கின் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன் ஸ்கின் வேறு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது என்ன கன்னு கேட்டிங்கன்னா வெக்டார் கன்று தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுங்க டோக்கன் கொடுப்பானுங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ண மூலியமாக வந்து அந்த குளோவலை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குளோவல் ஃப்ரீயாகவே ஆல்ரெடி கொடுத்தது சொல்கிறானுங்க. இந்த ஒரு வெக்டார் தான் இருக்குது. இது வந்து சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் மூமெண்டம் ஸ்பீடு, மைனஸ் ரீலோட் ஸ்பீடோடு வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோவலுக்கான ஸ்கின் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது ஆல்ரெடி ஃப்ரீயாக விட்டது வேறு சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோவல் வேறு நிறைய பேர் வச்சுருக்கவங்க கவலைப்படாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஈவெண்ட் உங்களுக்கு தேவையே படாது. அதான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவானுங்க. இதை மறக்காமல் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அப்டேட் தான். இந்த சீசன் அப்டேட்டில் வந்து இந்த ஸ்கேட் போர்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் பேராஃபல் ஸ்கின்னு, அப்புறம் க்ளோவால், விஆரில் ஒன் ஷாட் கன்னு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் வந்து அக்யூரசி கொடுக்குறானுங்க. அது இல்லாமல் இந்த ஒர்த்தான டிஷர்ட் ஒன்று விட்டுருக்கானுங்க. சீசன் டிஷர்ட்டு ரொம்ப நாள் கேச்சு நல்லா ஒர்த்தாக வந்துருக்கு. இது வந்து இது கூடயே பேட்டு வேறு கொடுக்க போகிறானுங்க. இது வந்து 1ஆம் தேதி வந்துடும். இது 100% கன்ஃபார்ம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த போயா பாஸும் 1ஆம் தேதி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமுக்குள்ள வந்து நருட்டோ ஈவெண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த சாப்டர் 2 வேறு நாளையோட முடியுது. ஏன் சொல்கிறேன்னா இது 1ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி வரலனா இது வந்து 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 1/8 வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ரிங்கி ஈவெண்ட் போல் இந்த பண்டில் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு பண்டிலும் வரப்போகுது. இது கூட பார்த்தீங்கன்னா பேண்டா பண்டிலும் கொடுக்க போகிறானுங்க. சும்மா டெரராக இந்த பண்டில் வரப்போகுது. நல்லா சுமாரான டேஸ்ட் இருக்கவங்க இதை எடுங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வேறு ஃபயர் இதோட வரப்போகுதுங்க. அந்த ஃபயர் தெரியுதுங்களா? அதோ சும்மா டைகர் கத்திட்டு போகிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைகர் பண்டில் வந்துடும். அது கூடயே இந்த ஒரு பேண்டா பண்டிலும் கொண்டு வந்துடுவானுங்க. அந்த பேண்டா பண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பண்டில் பார்க்க ரெக்கார்டாக இருந்தால் நான் சாஃப்டாக தாண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு காட்டுற மாரி ஒரு பண்டில் கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாயில் வந்து எப்படி அந்த பேங்க் ஸ்டிக்கு மாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ஒர்த்தபலான பண்டிலுங்க. இதோட வந்து காஸ்டியூமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த சட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவும் நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா பண்டில், அந்த டைகர் பண்டிலுக்கு ஜோடியான பண்டில் இந்த அக்கா பண்டில், இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த பண்டிலையும் பின்னாடி வந்து அந்த சிங்கம் மாரி வர மாரி கொடுத்துருக்கானுங்க இந்த பண்டில்லையும். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஜோடியாக இந்த ஒரு பேண்டா பண்டிலும் இருக்குது. இந்த ஒரு அக்கா பண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பண்டிலும் நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. இந்த பண்டில்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த போயா பாஸ் பண்டில் மாரி தான் இருக்குது. இப்போ வந்து போயா பாஸ் பண்டில் மாரி அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை பாருங்களேன். நீங்களே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கே பார்க்க எப்படி இருக்குன்னு. நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஒரு சைடு ரெக்கார்டு, ஒரு சைடு சாஃப்ட் மாரி கொடுத்துருக்கானுங்க. இது கூடயே வந்து பேட் ஸ்கின்னு, பராங்கு ஸ்கின்லாம் கொடுத்துருவானுங்க. இது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வருது. இது வந்து ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி வாங்க அடுத்த அப்டேட் பார்ப்போம். அடுத்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எவோ வேலட் தான். இந்த எவோ வேலட் நான் சொன்ன மாரி ஏகே, எக்ஸமைட்டு, அது கூடிய ஸ்கேரு, அப்புறம் யூஎம்பி, இது வந்து 2ஆம் தேதி வருதுங்க. இது 100% கன்ஃபார்மு. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்ப்போம் வாங்க. அதாங்க மெயின் விஷயமா அந்த ஜுஜுட்சு கைசன் வந்துடலாம். அந்த ஜுஜுட்சு கைசன் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமி தான். இது ஒரு அனிமி கொலாபரேஷன் தான் கொடுக்குறானுங்க. ஆனால் நம்ம கேமுக்குள்ளே இத்தனை அனிமி இருந்து திடீர்னு இந்த அனிமி வந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறாங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து OB51 வரதுக்கு வாய்ப்பு அதிகம். எப்படி ப்ரோ சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ சாப்டர் 2வே திடீர்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் தான் OB50 வர்றதுன்னு சொல்லிட்டு லேட்டாக கூட வந்திருக்கலாம். ஆனால் ஏன் சீக்கிரமாக வந்துச்சு யோசிங்க. அதேமாரி தான் இதுவும் ஜுஜுட்சு கைசன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவனுங்களே அஃபிஷியலாக விட்ட ஒரு பேனர் இது தான். இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இது வந்து அந்த கேரக்டர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் பேர் தான் இத்தாதோரி. இந்த ஒரு பேனரும் அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்காவும் நீங்களே நல்லா விட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லுக் சேஞ்சர் பண்டில் வரதுக்கு இதுதான் 80% வாய்ப்பு அதிகமே. ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு சுக்குனான்றது ஒரு ஹீரோ பண்டிலும் கூட. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் நருட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி நைன்டெல் மாரி இது ஒரு சுக்குனான்னு ஒருத்தன். நீங்கள் அனிமி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் ஜுஜுட்சு கைசன். இது ஒரு நல்ல அனிமி தான். இது எப்படின்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நருட்டோவோட காப்பி அனிமி தான் சொல்லுவாங்க. நம்ம கிஷிமோட்டோ அனிமியை காப்பி அடித்து எடுத்த அனிமி தான் இந்த ஜுஜுட்சு கைசன்.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லேடி பண்டில், இந்த லேடி பண்டில் எப்படின்னு நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நருட்டோவில் சுனாடா இருக்காங்களே அதேமாரி ஜுஜுட்சு கைசனில் இவங்களும் அதேமாரி. எந்த மாரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நருட்டோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஒரு பண்டிலும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பண்டிலும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த பண்டில் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹீரோக்கு ஜோடி கிட்டத்தட்ட சாக்குராவை சொல்லலாம் இவளை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் இவன் தான் நம்ம மெயின் தலைவனே. இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா கோஜோ. இவனுக்கும் சுகுனாக்கு தான் ஃபைட்டு. அதுதான் மேட்ரே இந்த ஜுஜுட்சு கைசன்லேயே. இந்த ஒரு பண்டிலும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். என் வாய்ப்பு அதிகம் இல்லை, கண்டிப்பாக வரும் இந்த பண்டில். இந்த பண்டில் ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் இது தான். இது மட்டும் இல்லாமல் பன்னி பண்டில் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சோலி அதான் மூவி இருக்குல்ல, அந்த மூவி முடிஞ்சோடனே ஒரு 15 தேதிக்கு மேலே வந்து பன்னி பண்டில் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்பொழுதைக்கு கிடைச்ச அப்டேட் இது தான். அப்புறம் என்ன, இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.